நமக்காக நிறைய விஷயங்களை சந்தோஷம்னு நினச்சிட்டு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். மணியை நம்ம இது வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன், அந்த விஷயத்த நான் கெயின் பண்ணால் சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம சந்தோஷத்தை கெயின் பண்ணுறதுக்காகவும் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த சந்தோஷம் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் நேரமோ கொஞ்சம் நாட்களோ மட்டும்தான் இருக்கும். அதுவுமே நம்ம அந்த பொருளை வாங்கினோடனே ஒரு இருக்கிற சந்தோஷம் படிப்படியாக குறையிறத நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருந்துட்டுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நாட்கள் படிப்படியாக போக போக இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கான சந்தோஷம் மட்டும்னு நினைக்கிறோம். நம்ம இதை நான் வாங்கினேன்னா எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் மனசார சந்தோஷப்படுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். இதை தாண்டி உண்மையாலுமே நம்ம எப்படி அந்த பணத்தை செலவு பண்ணுறோம், நல்ல விதத்துக்கு செலவு பண்ணி ஆத்ம சந்தோஷம் ஆத்ம திருப்தியை எப்படி அட்டைன் பண்ணுறது, ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம செய்வோம். நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுற பணத்தை மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு இயலாமை இருக்கிறவங்க, அதாவது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க, ஷெல்டர் இல்லாமல் இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கிற நிலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அடுத்த வேளை உணவு கூட இல்லாமல் சஃபரிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து பாருங்கள். ஒரு பொருளை வாங்கி பாருங்கள். நிறைய பேர் ரோட்டில் பென் விற்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவங்க அவங்களோட டெய்லி சிரமங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயமா நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 ரூபானாலும் அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு பெருமையாக ஒரு சந்தோஷமாக த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்கள் அதை செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸில் நீங்கள் அன்றைக்கி அந்த புன்னகையை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புன்னகை தான் நமக்கான நிரந்தர ஆத்ம திருப்தியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.